மழை விட்டும் தூவானம் விடாத கதையாக கோவை டாடாபாத் 3வது வீதியில் உள்ள பஞ்சாலை தொழிலாளர் சங்க கட்டடம் திமுகவுக்கு சொந்தமானதா மதிமுகவுக்கு சொந்தமானதா என்ற சர்ச்சை தீர்ந்தபாடில்லை. மாறி மாறி இரு கட்சியினரும் கோர்ட்டின் கதவுகளை தட்ட இறுதியாக மதிமுக தொழிற்சங்கத்திற்கு ஆதரவாக தீர்ப்பு வந்தது. ஆனால் எவ்வித பலனும் கிடைக்காத நிலையில் ஊர்வலம் செல்ல முயன்றவர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டு மாலையில் விடுவிக்கப்பட்டனர். தற்போது மதிமுகவிற்கு மற்ற தொழிற்சங்கங்களும் ஆதரவு கரம் நீட்டியுள்ளன. கோர்ட் தீர்ப்பை அமலாக்க கோரி கோவை மாவட்ட மதிமுக எம்எல்ஏ சார்பில் காந்திபுரம் மத்திய பேருந்து நிலையம் எதிரில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஐஎன்டியூசி, பிஎம்எஸ், ஏஐடியூசி உள்ளிட்ட தொழிற்சங்கங்கள் தங்களது ஆதரவை தெரிவித்து பங்கேற்றன. மறுமலர்ச்சி தொழிலாளர் முன்னணியின் சார்பாகவும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் நீதிமன்ற தீர்ப்பை அமலாக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்திக் கொண்டிருக்கிறோம். ஆளுகின்ற கட்சி அராஜகத்தை பயன்படுத்தி அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு சங்கத்தை அப்புறப்படுத்துவது முறையல்ல. இதை முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த கட்டணம் கிடைக்கின்ற காலம் வரை அது எவ்வளவு காலமானாலும் அதை நாங்கள் தொடர்ந்து போராடுவோம். கோர்ட் அவமதிப்புக்கு உள்ளான திமுகவினர் மீது நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடப்பட்டது. திமுகவிற்கு சாதகமாக செயல்படும் போலீசாருக்கு கண்டனமும் தெரிவிக்கப்பட்டது.